கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். கலாத்திரிக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனமாய் இருக்கிறாய். அப்போ நம்மளை வேதம் என்ன சொல்லுது? அடிமையா இல்லை. இனி நீ அடிமை இல்லைன்னு தான் அந்த பிரசங்கத்தோட தலைப்பு. நீ இனிமேல் அடிமையா இல்லை, புத்திரன் பிள்ளையா இருக்கிற அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம தொடர்ச்சியாக எதை குறித்து வெள்ளிக்கிழமைகளை பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், சாபம் நம்ம மேலே வேலை செய்தா, ஏன் வேலை செய்யுது, எப்படி அதை வந்து தப்பித்து கொள்வது, எப்படியெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையில் அந்த சிறை இருக்கும் காரியங்களாம் எப்படி விலைக்கு போடுறது, இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ தான் நம்ம ஆசீர்வாதத்தில் நுழைய முடியும். ஆசீர்வாதம் ஒரு பக்கம் வேலை செய்யுது, சாபமும் வேலை செஞ்சால் ஆசீர்வாதம் வேஸ்ட் ஆக முடியும். அதனால நம்ம அதை புரிந்து கொண்டு கர்த்தர் இடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். அன்பு மிரக்கம்ல நல்ல பிதாவே நாமத்தினாலே இந்த வேலையில நீர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாங்கள் பிள்ளைகளாக இருந்த அடிமைத்தனத்தில் நாங்கள் அந்த நுகத்துக்கு உட்பட பண்ணாமல் எந்த சூழ்நிலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராக வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தில் ஆமென். பாருங்க, இந்த வசனம் சொல்லி இருக்குது நம்ம பிள்ளைகள். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். அதாவது நம்ம ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா, நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். இப்போ என்கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் குடிக்கிறேன், சிகரெட் குடிக்கிறேன், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது என்ன பண்ணுறேன், அதெல்லாம் கர்த்தர் என்னை விட்டு விளக்கும்படிக்கு எனக்கு ஒரு உதவி செய்கிறாரு. நான் எல்லா மூடத்தன பழக்கங்கள், எல்லா விதமான கர்த்தருக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் விட்டுட்டு இப்போ எங்கே வந்துட்டேன்? கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக மாறிட்டேன். முதல்ல எதுக்கு அடிமையாக இருந்தேன்? தேவர்கள் அல்லாதவர்களுக்கு சுபாவத்தின்படி இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் அடிமையாக இருந்தேன். சிகரெட்டுக்கு, குடிக்கிறதுக்கு, தேவையில்லாத காரியங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தேன். இப்போ நான் எப்படி ஆகிட்டேன்? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாகிட்டேன். நான் பிள்ளையாயிட்டேன். இனி நான் அடிமை கிடையாது அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. இப்படி இருக்கும்போது தான் நான் அடிமை இல்லைங்கிற அந்த உணர்வு வரும்போது தான் கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சாபம் எங்கள் மேலே இல்லை, புது சிருஷ்டி மேலே சாபமே இல்லைங்கிறீங்க, ஆனாலும் சில காரியங்கள் சாபம் போல இருக்கே அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால தான் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். நம்ம பிள்ளைகளாக இருக்கோம்னா ஏன் சாபம் வேலை செய்யுது, பிள்ளை எப்படி அடிமையாக இருக்க முடியும் அப்படின்னா சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது நம்ம ஏன் இன்னும் நான் அடிக்கடி பாவத்தில் விழுந்து இருந்திருக்கிறேன், நான் தான் பிள்ளையாயிட்டேனே, பாவத்துக்கு எப்படி நான் அடிமையாக இருக்க முடியும், பாவத்தை நான் ஏன் பண்ணுறேன், நான் ஏற்கனவே என்னை இயேசு கிறிஸ்து ரட்சித்துட்டாருன்னா நான் ஏன் இப்போ விழுறேன் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கல, அவங்க மூஞ்சை பார்த்தாலே பிடிக்கல, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி மறைஞ்சு போவோம். அதே போல தான் ஏற்கனவே பாவ காரியங்கள் இருந்த நாம் அந்த விஷயங்களை நம்ம போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடாது. அந்த இடத்த பார்த்தாலே அந்த வழியாக போகாமல் அந்த காரியத்துக்கு நம்மளை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்னா வார்த்தையினால அறிக்கை செய்யணும் அப்படிங்கிறத வேதம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. நம்ம வார்த்தையை பேச அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஏன் அப்படின்னா விசுவாசத்தோடு இனி நான் இதுக்கு அடிமை இல்லை, என் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லும் போது தான் அது நடக்கும்னா, சில பேர் இதை எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சொன்னாயிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்ல தான் ஆகும். ஒரு 2 பேருக்குள்ள ஒரு குடும்பமோ இல்லை ஒரு 2 நபரோ அவங்களுக்குள்ள ஒரு பிரியம் உண்டாகுது. அது நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கும், எதோ வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட நீ எனக்கு இனிமேல் ஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையில் சொல்கிறான். அப்போ இவன் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறான். இப்படி ஒருவருக்கு அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டாகவே ஆகுறாங்க. அந்த நட்பு கண்டினியூ ஆகுது. அதே போல் தான் நாம் வார்த்தையினால சில விஷயங்களை சொல்லணும். இந்த விஷயத்துக்கு நான் அடிமை கிடையாது, நான் இதுக்கு உடன்பட மாட்டேன், இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இயேசுவின் பிள்ளையாக மாறிட்டேன் அப்படிங்கிறத நம்ம அறிக்கை செய்ய என்ன ஆகுதுன்னா நாம் உண்மையாகவே விடுதலையில் நடக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அதனால தான் நம்மளுக்குள்ள அந்த விடுதலை உண்டாகுதுங்கிறத பார்க்குறோம். லூக்கா 4:18 வாசி பார்த்தோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். பாருங்க, விடுதலைங்கிற வார்த்தை தான் நீங்கள் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும். அப்போ சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாகுது, நொறுங்குண்டவர்களுக்கும் விடுதலை உண்டாகுது. சிறைப்பட்டவங்களும் ஏதோ ஒரு
அவங்கள வந்து பிசாசு ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு பாவத்திலையோ ஒரு சாபத்திலையோ. அதே போல் நொறுங்குண்டவங்க சில பேர் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அழுமூஞ்சியாக இருப்பாங்க. அவங்க வேதனையை விட்டு, டிப்ரெஷனை விட்டு அவங்களால வெளியில் வர முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆண்டவர் விடுதலை வந்துட்டாருன்னு வேதம் சொல்லுது. இன்னொரு வார்த்தை சொல்லுது, யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல்ல பார்த்தோம், நான் விடுதலையாக்கப்படி வந்திருக்கேன் இயேசு சொல்றாரு. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை விடுதலையாக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. மூணாவது ஒரு காரியம், யோவான் 8:36 பார்த்தீங்கன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை கல்வாரி சிலுவையில் விடுதலை ஆக்கிட்டாருன்னு எபிரேயர் 12:15, மரணத்தினால நம்ம இப்படி ஆக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இவ்வளோ விடுதலை கிடைச்சும் நாம் ஏன் இன்னும் விடுதலை ஆகாமல் சில காரியங்களை ஏன் அடிமைத்தனமாக இருக்கிறோம்? அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரோமர் 6:16 சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ. கவனிச்சிங்களா? எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்போ நீங்க உங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஓகே, நான் இயேசு எடுத்துக்கிறேன், இயேசுக்காக வாழ போகிறேன், வைராக்கியமாக இவருக்காக நிற்க போகிறேன், இவரோட காரியங்களை நான் கவனிக்க போகிறேன், தியானிக்க போகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது அடிமையாகிறீங்க. அது ரொம்ப நாளாச்சு அந்த பழக்கம், ஒரு டச்சே இல்லாமல் போயிடுச்சு. சும்மா லைட்டாக இல்லை, கண்டினியூஸாக இல்லை, அக்கேஷ்னலாக எப்போவாச்சும் ஒரு முறை ஒரு சோஷியல் ட்ரிங்க்கு, அதுக்கு அடிமையாகவே இருக்கீங்க கடைசி வரைக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு அடிமையாகுங்க. அப்போது நம்ம மேலே எப்படி சாபம் வேலை செய்து நாங்கள் போய் தான் மாட்டிக்குவோம். நாம் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு அதில் மாட்டிக்கொள்றதுனால சாபம் நம்முடைய குடும்பத்தில், நம்ம மேலே, நம்ம சபையில், ஊழியத்தில் எல்லாத்துலேயும் வேலை செய்யும். அதை புரிந்து கொள்ளணும். சாபம் இல்லை, சாபத்தெல்லாம் ஆண்டவர் உடைச்சிட்டாரு. நாம் எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம்? அப்போ நம்ம வாய் வார்த்தை ரொம்ப முக்கியம். விசுவாச அறிக்கை செய்யறது ரொம்ப அவசியம். ரோமர் 6:18 சொல்லுது, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். இப்போ நீங்கள் நீதிக்கு அடிமைகள் ஆயிட்டீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணிட்டாரு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போ அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். ஏன்னா என்னாகும் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. நம்மளுக்கு விரோதமாக எதுவுமே வேலை செய்யாதான், ஆனால் செய்யுது. ஆனால் இப்போவும் நம்ம குடும்பங்களில் சில சாபங்கள் வேலை செய்து நம்ம வேலை தளத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகள் மத்தியில் சில சாபங்கள் ஏன் வேலை செய்யுதுன்னா நம்ம கொடுக்குற இடம், நம்ம எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா காரணம் இல்லாமல் இட்ட சாபம். நம்மளே சில டைம் நம்ம மேலே சில வார்த்தைகள், நான் எதுக்குமே லாய்க்கில்லை, இதெல்லாம் என்னால் செய்யவே முடியல, இதை என்னால் பண்ணவே முடியல, நான் ஏன் தான் இருக்கணும், வேஸ்ட்டு, ஃபூலு, லூஸு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மத்திய புஸ்தகத்தில் எழுதியிருக்கு பாருங்க. நம்ம அப்படி சொன்னால் நரகத்துக்கு போகிறோம். அப்போது டுவர்ட்ஸ் ஹெல்லு, அப்போ ஒரு சாபத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி சாபம் வேலை செய்யாமல் இருக்கும்? ஸோ அதனால் சாபத்துலேருந்து முழு விடுதலை வரணும்னா கர்த்தர் இப்போ படித்தோம் இல்லையா வசனங்கள், இதெல்லாம் என்னை விடுதலை ஆக்கிடுச்சின்னு நம்புங்க. காலையில் தூங்கி நினைச்சதும் சொல்லுங்க, இதெல்லாம் நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், இனி நான் அடிமை இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் சுதந்திரமாக நான் நடப்பேன், எந்த ஒரு காரியம் என்னை அடிமைப்படுத்த முடியாதுங்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து தினந்தோறும் இதை அறிக்கை பண்ண விசுவாசிக்கு தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இவனை நம்ம அடிமைப்படுத்த முடியாதுன்னு தெரியும். நீங்கள் யோசிப்பீங்க, விசுவாசமாக பேசினா எல்லாம் நடந்துருமா? இந்த உலகத்தில் நிறைய விஷயம் நீங்கள் விசுவாசமாக பேசி பாருங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் விசுவாச வார்த்தைகளை கட்ட வைக்கும் பொழுது, விசுவாசம் வந்து ஒரு சட்டம், பரலோக சட்டம். நீங்கள் இங்கே பேசும்பொழுது, ஜபத்தில் பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பரலோக சட்டம் கிரியை பண்ணுது. அப்போ நீங்கள் இங்கே பேசும்பொழுது அங்கே காரியம் நடக்குது. உங்களை பிடிச்சு வச்சிருக்கிற பிசாசு பிடிகள், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் உடையானது. அதை தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும் பாருங்கள். ஏன்னா இந்த விசுவாசம் வந்து ஒரு பிரமாணம், ஒரு சட்டம், ஒரு லா. அது அங்கே வேலை செய்யுது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வேலை செய்யுது. நீங்கள் இங்கே பார்த்துட்டு நடந்துருமா, எனக்கு தெரியுமா, தெரிய வேண்டாம், தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேச சொல்லும்போது பேசணும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கேன், அதை செய்ய போகிறோம். நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்கிறதா இருக்குது. அப்படி தான் நம்ம பரலோக சட்டத்திட்டம் இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளணும். 2 Corinthians 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு இருக்குது. அப்போது நீங்கள் இந்த ஒரு விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்காக உதவி செய்ய வல்லவராக இருந்து நீங்கள் சில காரியங்கள் புரியாமல் அழுகும்போது கூட அவர் ஹெல்ப் பண்ணுறாரு.
ஏன்னா நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அவர் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த அடி கொண்டு போயிட்டே இருப்பார். உங்களுக்கு புரியாத காரியங்களை அவர் நடத்துவார். அப்போது முக்கியமாக இந்த உலகத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு காரியம் நம்ம ரொம்ப அடிமைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தா, உலகம் முழுக்க எல்லா ஸ்டேட்லையும், எல்லா ஊரும், எல்லா நேஷன், எல்லா தேசங்களும், ஏன் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நிறைய பேர், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கூட சொல்லலாம், எதில் போய் டக்குன்னு விழுந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா பொருளாசையில் விழுந்துருவாங்க. அதை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லி எபேசியர் 5 சொல்லுது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. அப்போ பொருளாசை எப்படி சொல்லிட்டாங்க பாருங்க, விக்கிர ஆராதனைக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஏன்னா பொருளாசைங்கிறது ஒரு ஐடல், அதாவது ஒரு விக்கிரகம் போல செயல்படுது அப்படிங்கிறத வேதம் நம்மளுக்கு சொல்லி தருது. கொலோசியர் 3:5 அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த அவயவங்களை நம்ம அழித்து போடணும். இந்த மாதிரி ஆசைப்படுற அந்த காரியங்களை, எனக்கு இது இல்லைன்னா என்ன ஆகிடும், அது இல்லைன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு என்ன தேவையோ, எப்போ தேவையோ, எந்த நேரத்தில் தேவையோ கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறாங்க. தேவையற்ற ஆசைகளை நம்ம பெருக்கிக் கொள்ளும் பொழுது என்ன ஆகுது, நம்மளுக்கு சாபம் நம்மளுக்குள்ளே வந்து வேலை செய்யுது. ஏன்னா பிசாசு அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாங்கன்னு தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால்தான் எபேசியர் 5:11-12 வாசி பார்த்தீங்கன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இப்போ சில பேர் வருவாங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு கூட வருவாங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, யாராவது இருக்கலாம், இந்த விஷயம் இது பண்ணி பார்க்கலாம், இது நல்லா இருக்கும், இதை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆசை காட்டுவாங்க பாருங்க. அதனால விழுந்துடாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னோட மனசு போகக்கூடாதுன்னு நீங்களே உங்களை கடிந்து பேசாதீங்க. ஏன்னா கடிந்து கொள்ளுங்கன்னு போட்டிருக்கு. அவைகளால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. சில காரியங்களை பாருங்கள், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா அது மற்றவங்கிட்ட சொல்லி பகிர்ந்து கொள்ள கூட முடியாது. அவ்வளோ மோசமான காரியங்களில் நம்ம விழுந்துருவோம். ஏன், அந்த பொருளாசை நம்மளை அப்படி கொண்டு போகுங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம யாருங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம அடிமை கிடையாது. ஏன் அடிமை கிடையாது, ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது பார்க்குறதுக்கு தெரியல பிள்ளை மாதிரி, எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் சாதாரணமாக இருக்கிறோம். ஆனால் விசுவாச அறிக்கையினால் தினந்தோறும் நான் இயேசுவின் பிள்ளை, நான் இனிமேல் அடிமை இல்லைங்கிறத நீங்கள் சொல்ல பிசாசு உங்களை வந்து செயின் பிளாக் பண்ண மாட்டான். ஏன்னா நீங்கள் அறிக்கை செய்யும்போது அந்த வார்த்தை அங்கே வேலை செய்யுது. ஸ்பிரிச்சுவல் ரெல்மில், ஆவிக்குரிய உலகத்தில் அது கிரியை செய்யும். ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பிசாசால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனை என்ன பண்ணுறீங்க, அவனை உடைச்சி அவன் கையை வெட்டி போட்ட மாதிரி, அவனை நீங்கள் வேலை செய்யாமல் அவனுடைய கிரியைகளை அழிக்கிற மாதிரி, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே போல் எனக்கு எந்த ஒரு வல்லமையோ, எந்த ஒரு விதமான மந்திரமோ தந்திரமோ என் மேலே வேலை செய்யாது. ஏன்னா நான் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு தினந்தோறும் அறிக்கை செய்யுங்க. அதே போல் உங்கள் மேலே சாபம் கிடையாது அப்படிங்கிறதும் நீங்கள் அறிக்கை செய்யணும். அப்போது இந்த அறிக்கையெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதத்தை நோக்கி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமும் நல்லா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இதற்பட்ட நல்ல கர்த்தரை, சர்வ வல்லமையுள்ள ராஜாவை நாங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துவோம். நாங்கள் இனி அடிமை இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி. எங்களுக்கு இப்பேற்பட்ட பிசாசன் சிறையிருப்புகள் சிறைப்படுத்த பார்த்தாலும் அதிலிருந்து வெளியே வரும்படிக்கு ஆண்டவரே உங்கள் வார்த்தைகள் சொல்லி இருக்கிறது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாதீர்கள், அவர்களை கடிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லி இருக்கிறபடி நாங்கள் கடிந்து கொள்ளும். எந்த ஒரு சாபத்திற்கும் உட்படாதபடிக்காக எல்லாவற்றையும் நாங்கள் விடுதலை பெற்று வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறீர், அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்கிற உணர்வு மேலோங்கி இருக்கட்டும். அந்த நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் விடுதலையாய், சுதந்திரமாய் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரே தலை நிமிர்ந்து வாழட்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாள்தோறும் உமக்கேற்ற விளையாடப்பட்ட சாட்சிகளாக நீர் நிறுத்துகிறார்கள். உமக்கே துதிக்கிற மகிமை யாவற்றும் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். God bless you.